ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 912வது நாமா 169வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். சவ்யா பசவ்ய மார்கஸ்தா சர்வாபத் விநிவாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்ச்சிதா. சவ்யா பவஸ் சவ்ய அபவஸ்ய. சவ்ய அபவஸ்யனா இடம் வலம், இரண்டு மார்க்கங்களிலும் தலைவிய. இடம் வலம் இரண்டு மார்க்கம்னா வாமாச்சாரம் தட்சிணாச்சாரம். இடம்ங்கிறது வாமாச்சாரம், வாம பாகம் சொல்லுவார். சிவனோட வாம பாகத்துல அம்பாள் இருக்கான இடபாகம், அதனால வாமாச்சாரம் அப்படிங்கிறது இடம் அப்படின்னு அர்த்தம். இடம் வலம் இடமார்க்கம், அதான் வாமாச்சாரம். அடுத்தது தட்சிணம், தட்சிணாச்சாரம், அது வலம். அப்போ இடம் வலம் இரண்டு வித மார்க்கங்களுக்கும் தலைவியாய் இருப்பவள் அம்பாள். இந்த பிரபஞ்சத்துல நிறைய சௌபாக்கியங்கள் எல்லாம் கொடுத்து நம்மளா படைச்சு, அந்த சௌபாக்கியங்களையும் நம்மள தங்கு தடையில்லாம கொடுத்து அவற்றை நிலைத்திருக்கும்படி பாதுகாப்பாகவும் வைத்து, இதையெல்லாம் நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவதற்கான வழிகளையும் காண்பிக்கிறாள் அம்பாள். பராசக்தியோட வழிபடுறதுல வாமாச்சாரம், அதாவது சவ்யம், இதுல வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அந்நியோட அருளுக்கு அவன் இம்மீடியட்டா அவனுக்கு அந்த அருள் கிடைச்சிடும், அதுல வெற்றி அடையும் போது. ஆனால் இந்த வாமாச்சாரங்கள் உள்ள பிரயோகங்கள் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கணும். எதுவாவது ஒரு சின்ன விதத்துல தப்பு நடந்தாலும் அவனையே அது வேற விதமா தாக்கி அவனுக்கு பயன் இல்லாம செஞ்சிடும். அதனால இந்த வாமாச்சாரம் அப்படிங்கிறது எதுன்னா, இந்த மந்திர தந்திரங்கள் அந்த மாதிரி, தாந்திரிகம் மந்திரிகம் அந்த மாதிரி, இது வேற எதுக்காவது தீய எதுக்கு பயன்படுத்தும் போது அவனே தாக்கி அழிச்சிடும் அது. இதுல தட்சிணாச்சாரம்ங்கிறது நம்மளை பின்பற்றுவதற்கு மிகவும் எளிமையானது. எளிமையானதுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல முக்தி அடையணும் அப்படிங்கும் போது நம்மளோட எல்லா இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அம்பாளோட தியானம் பண்ணி இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்றோம்ல, இதுதான் தட்சிணாச்சாரம். இதை அனுஷ்டிப்பதற்கு மிகவும் எளிமையானது. ஆனால் இது எளிமையானதுனால இதுல பலம் கொஞ்சம் மெதுவா கிடைக்கலாம். ஆனால் அதை அசஞ்சலா பக்தியோட ஸ்திரமா செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நிறைய பலன்களை தானாக கொடுப்பாள் அம்பாள். ஆன்மீக ஆத்மீக வளர்ச்சிகளும் நமக்கு தன்னை போல அடையும். அப்போ இந்த இரண்டு வித மார்க்கங்களும் ஒன்றுக்கொன்று முரண்படும் மார்க்கங்கள். ஆனால் இந்த இரண்டு மார்க்கங்களுக்கும் தலைவியாய் இருப்பவள் அம்பாள் தான். இரண்டையும் அவள் தான் ஆதரிக்கிறாள். அந்தந்த நிலையில இருக்கும்போது அவரவர்களுடைய மனசு பக்குவத்துக்கு ஏற்றவாறு இது வழிபாட்டுக்கு அவசியமானதாகின்றது. அப்போ எந்த மார்க்கத்துல போனாலும் மனிதன் மேன்மை உருவான்கிறது உறுதி. ஆனால் வாமாச்சாரம் ஒழுங்கு முறையில கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இரண்டு மார்க்கத்துக்கும் அம்பாள் தலைவி. அதுல பலன் இம்மீடியட்டா கிடைக்கும். இதுல தீமைகள் எதுவுமே நிகழாது, அம்பாளோட அனுகிரகம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது சர்வாபத் வினிவாரிணிங்கிறோம். சவ்யாபசவ்ய அது சொல்லியாச்சு. 913வது நாமா சர்வாபத் வினிவாரிணி. சர்வ ஆபத் வினிவாரிணி, சர்வ ஆபத்துக்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றுபவள் அம்பாள். எல்லா விதமான ஆபத்துக்களில் இருந்தும் காப்பாற்றுபவள் அவள்தான். நமக்கு ஆபத்துங்கிறது இப்படி இருக்கா அப்படி இருக்காங்கிறது இல்லை, நம்மளுக்கு எல்லா வகையில ஆபத்துங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த வித்து அப்படிங்கிறது எப்படி போடணும், ஒரு விதையை முளைக்கணும்னா மேலோட்டமா எந்த நிலையில முளைக்க வச்சா அது மேல எழுந்து வருமோ அந்த நிலையில, அது கீழே ஆழமா ஊனி வச்சா அந்த வித்து மேல வராது. தரைக்கு மேல வச்சா அது வித்து காஞ்சு போயிடும், பாழ்பட்டுடும். அப்போ தண்ணீர் அதிகமானாலும் சரி குறைவானாலும் சரி அதற்கு அழிவு ஏற்படும். அப்போ இத்தனை விதமான ஆபத்துக்களை எல்லாம் சமாளித்து
ஒரு விதையானது விதைக்கப்பட்டு முளைத்து வளர்ந்து வருகின்றது. அது எதனால? அம்பாளோட அருள். நம்மளை எந்த சமயத்துல அதை வித்தை எப்படி ஊனி வைக்கிறோம், அது எப்படி முளைச்சு வரணும், அதை எவ்வளவு தூரம் இது பண்ணணும், எல்லாம் அவள் அப்படியே திட்டமிட்டிருக்கா அம்பாள். அதுபடிதான் எல்லாமே நடந்து வருது. இப்ப நம்ம எடுத்துக்கலாம் உயிர் வகைகள், இதுவும் நம்மளுக்கு தடைகள் கேடுகள் எல்லாம். எந்த இதுல போனாலும் முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பா நம்மளுக்கு. அப்போ அந்த தடைக்கு கேடுகளுக்கெல்லாம் அளவே இல்லாம தான் இருக்கு. நாம என்ன பண்ணணும்? இந்த கேடுகளை கண்டு அஞ்சாம எடுத்த முயற்சியில நல்ல நெறிகளை தர்ம வழியில நம்ம செய்யும் போது அந்த அஜ்ஞானம்ங்கிறது விலகி நம்மளுக்கு ஞானம் புறப்படும். அப்போ நம்மளுக்கு அந்த பிறப்பு இறப்பு எல்லாம், அந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்து நாம தன்னிலையை அடைஞ்சிருவோம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலைமைக்கு, அந்த நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு தான் அம்பாள் முயற்சி பண்றா. பிறப்பெடுக்கிறதுலேருந்து இறக்கிறது வரை வாழ்க்கையில துன்பம் துக்கம்ங்கிறது நிறைந்துதான் இருக்கு. அப்படி துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அம்பாளையே சரண் புகணும். எந்த நிலையிலையும் அவள் தான் கதி. நீயே கதி அம்மா, அம்பையே சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அம்பாளையே சார்ந்திருந்து நம்ம பழகணும். அப்படி செய்யும் போது எந்த விதமான கெடுதல்கள் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய சக்தியை அம்பாள் கொடுத்து நம்மளை மேல் நிலைக்கு உயர்த்துவா. சர்வ துக்க நிவாரணியாக அன்னை பராசக்தி இருக்கின்றாள். அதான் சர்வ ஆபத் வினிவாரிணி. அடுத்தது ஸ்வஸ்தா. ஸ்வஸ்தா அப்படின்னா தன்னில் தானாக இருப்பவள் அம்பாள். சச்சித் ஆனந்த ஸ்வரூபிணி அம்பாள். திருப்பி இதேதான். சூரியன் இடத்துல இருள் கிடையாது. அத போல அம்பாளுக்கு அவளை தவிர வேறு அந்நியமான எந்த இதுவுமே அவளை தவிர அதுல இடம் பெறாது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது என்னது? எதை நோக்கி நம்ம இது பண்ணணும்? நம்ம ஆத்மஸ்வரூபம்ங்கிறது, நிஜஸ்வரூபம் அதுதான்ங்கிறத உணரணும். அப்போ பூரண பொருள் அது அது எதையும் சார்ந்து இருப்பதே இல்லை. அது எதுவுமே பாதிக்கப்படுவதில்லை. எதனாலும் அது பாதிக்கப்படுவதில்லை. எதுவும் அதை பாதிப்பதும் இல்லை. அப்போ இந்த ஒப்புயர்வற்ற பெரு நிலையும் அம்பாளும் ஒரே மாதிரி இருக்கா. அன்னையை வழிபடும் போது அந்த நிலைக்கு அவர்களும் உயர்த்தப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த வாழ்வை அடைகின்றார்கள். ஸ்வஸ்தா அம்பாள். அடுத்தது ஸ்வபாவ மதுரா. ஸ்வபாவம் சொல்லுவா இல்லையா, இயல்பா ஸ்வபாவமாவே அப்படின்பா. ஸ்வபாவமாகவே இயல்பாகவே எல்லாராலும் விரும்பப்படுபவள், இனிமையானவள், மதுரமாக இருப்பவள் அம்பாள். இப்போ குழந்தை, ஒரு குழந்தையை பார்த்தோன்னா அழகா இருந்ததுன்னா எல்லாரும் அந்த குழந்தைக்கு ஆசைப்படுவா இல்லையா? அந்த குழந்தைக்கு ஆனா அந்த பிரபஞ்சத்தோட விகாரங்கள் எதுவுமே பாதிக்காம அது தெய்வீக நிலையில இருக்கும். அதனால அந்த நிலையில தான் அன்னை பராசக்தி எப்பொழுதும் இருக்கலாம். அந்த நிலையிலேயே இப்போ இரும்பு துண்டு ஒண்ணு வச்சு அந்த காந்தத்தை பக்கத்துல கொண்டு போனா அது இழுத்துடும். அப்போ இரும்பு துண்ட காந்தக்கல் கவர்ந்து இழுப்பது போல பராசக்தியோட இனிய சுபாவம் என்ன பண்றதா? உயிர்களை எல்லாம் தன்பால் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது. அது அப்போ அந்தந்த குழந்தைக்கு எப்படி தாய் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறா இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்யறா. அப்படி தாய்மார்களோட ஸ்வரூபத்துல இருக்கின்ற அன்னை பராசக்தி என்ன பண்றாளாம்? ஜீவக்கோடிகள் எல்லாவற்றையும் அன்பா அவள் அப்படியே பேணி பாதுகாத்து வருகின்றாளா. இதில் வியப்புக்கு இடம் இருக்கா? இல்லை. அன்னை அவள் ஜகத்துக்கே ஜனனி அவள் அப்போ மக்களை மனசுக்கு விகாரத்துக்கு ஏத்தாப்புல சிலரை பார்த்தோன்னு பிடிக்கும், சிலர் பார்த்தோன்னு பிடிக்காது. அப்போ ஒருத்தரை நேசிக்கிறது ஒருத்தரை வெறுக்கிறதுங்கிறதுலாம் நம்மளோட இயல்பு. ஆனால் அம்பாள் எப்படி பண்றாளாம்? எல்லாருக்குமே பொதுவாக நன்மை தரக்கூடிய நல் இயல்பு படைத்தவளாக இருக்கின்றாள். எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல குணம்ங்கிறது இருக்கும். அதையும் மீறி அவ கெட்டவாளா இருக்காங்கிறது வேற. எல்லார்கிட்டையும் நல்ல இயல்பு படைத்தவளாகவே அம்பாள் இருந்து வருகின்றாள். ஞானிகளுக்கு எப்படி பண்ணப்படுவோம்? அந்த ஓஜஸ் அப்படிங்கிறது என்னது? உள் ஒளி. ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓஜஸ்ங்கிற உள்ளொளிய அவ ஏற்கனவே தவம் பண்ணி அப்படியே அடைஞ்சிருப்பா. அதை பெருக்கிடுவாளாம் அம்பாள் இனிமை தரும்பியவள் அவள் மதுரா. அப்பேற்பட்டவள்.
அதனால எப்பேற்பட்ட அருவருக்கக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர்களையும் நல்லவர்களாக அம்பாள் மாற்றி அமைக்கின்றாள். பசு ஒரு கன்றுக்குட்டி ஓடி வந்ததுன்னா என்ன பண்ணும்? அப்படியே அந்த கன்றுக்குட்டியை அணைச்சிக்கும் அன்னை. அப்படி பசுவா இருக்கக்கூடியவள் அன்னை. அப்பேற்பட்டவள் நாம் அவளை நோக்கி ஓடி போனோம்னா நம்மளை அரவணைச்சுக்க அவள் ரெடியா இருக்கா. அப்போ அந்த பக்தர்களை மகிழ்வுடன் தனக்கு சொந்தமானவர்களாக அம்பாள் ஏற்றுக்கொள்கிறாள் என்பதுதான் இந்த நாமாவோட உண்மை. இதுதான் இந்த நாமாவின் மூலமாக விளக்கப்படுகின்றது. அடுத்த நாமா தீரா தீர சமர்ச்சிதா இருக்கு. தீரா தீரானா பாண்டித்யம் உடையவள் அம்பாள். பாண்டித்யம் அப்படின்னு சொல்லோம்னா அதுல 2 வகை சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா ஊசிப்புல் பாண்டித்யம் சொல்லலாம், வஜ்ராயுதம் போன்ற பாண்டித்யம். வஜ்ராயுதம்னா என்னது? ஸ்திரமா. சில பேர் ஊசிப்புல்லுக்கு நிகரா மிக மிக கூர்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்களாம். அவளால என்ன பண்றாளாம், ஊசிப்புல் இடத்துல என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, லேசான காகிதத்தை கூட அது பொத்து கொண்டு போகாதான். காகிதம் லேசா இருந்தா கூட அந்த ஊசிப்புல்லு அது வழியா அது தொலைச்சிட்டு போகாதான். அப்பேற்பட்ட வல்லமை கூட அதுக்கு இல்லையா. அப்படி ஏட்டுக்கல்வி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள். அந்த ஏட்டுக்கல்வியை வச்சு வாழ்க்கையோட நடைமுறைக்கு அதை எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. அவ படிச்சிருக்கேன்னு நல்லது. அத மாதிரி அவ என்ன பண்றா, பாலில ஊற வைத்த நெற்புரி மாதிரி அவளோட வாழ்க்கை சொதன்னு அர்த்தமே இல்லாததாக இருக்கின்றதாம். ஆனால் தீரா அப்படிங்கிற அம்பிகை அது என்னது? வஜ்ராயுதம் போன்ற பாண்டித்யம். அப்போ கூர்மையில அது எப்படி இருக்குமா? ஷவரக்கத்தி போல உறுதிப்பாட்டுல எப்படி இருக்குமா? விறகு பிளக்கிற கோடாரி போன்ற அப்பேற்பட்ட பாண்டித்யம். அதுதான் வஜ்ராயுதத்துக்கு நிகரானது. அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காரியங்களுக்கும் வஜ்ராயுதம் பயன்படும். அதற்கு நிகராக அம்பாளோடு நுண்ணறிவும் உறுதிப்பாடும் இருக்கின்றதாம். அம்பாளோட உபாசனை பண்ணும்போது நமக்கு இந்த தன்மையெல்லாம் அடையுங்கிறா. அவர்களும் சிறந்த தீரர்களாக மாறுவார்களாம். நல்ல முறையில செயலாற்றக்கூடியவர்களாகவும் சாஸ்திரங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் எல்லாருக்கும் விளங்கும்படி எடுத்து சொல்வதில் வல்லவர்களாகவும் அவர்கள் எல்லாம் விளங்குவார்களாம். அன்னை பராசக்தியை நம்ம இப்படி உபாசனை பண்ணும் போது நம்மளுக்கு இந்த எப்பேற்பட்ட நன்மை கிடைக்குங்கிற அம்பாளை மனசோட அப்படியே பிரார்த்தனை பண்ணும்போது அவளுக்கு இந்த புத்தி கூர்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது தீர சமர்ச்சிதா. தீரம் அப்படின்னு சொன்ன உறுதிப்பாடு. அப்பேற்பட்ட உறுதிப்பாடு கொண்டுள்ள அந்த பண்டிதர்களால நல்ல முறையில் சேவிக்கப்படுபவள், ஆராதிக்கப்படுபவள், அர்ச்சனை செய்யப்படுபவள் அம்பாள். அப்போ ஒரு ஒரு என்ன பண்றான், ஒரு கிணறு தோண்டணும்னு நினைக்கிறான் வச்சுக்கோ. ஒரு இடம் எந்த இடமோ அதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வெட்டணும். ஆனா இந்த இடத்துல வெட்டினா நல்லா இருக்கும்னு 2 தோண்டணும். அப்புறம் இது நல்லா இல்லை அடுத்த இடத்துல இப்படி தோண்டிட்டே இருந்தோம்னா அந்த காரியம் அதான் சொல்றான், பல மரம் வெட்டின தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ உறுதிப்பாடு இல்லாத ஏட்டு கல்வி இருக்கும்போது அவனுக்கு இப்பேற்பட்ட நிலைமைதான் இருக்குமா. ஆனா நாம இன்னொன்னு நல்ல புத்தி கூர்மை உள்ள மனிதன் என்ன பண்ணுவான், எந்த இடத்துல தண்ணீர் இருக்கும்னு பார்ப்பான். அந்த நீர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தான் சோதிச்சு பார்த்து மற்றவள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்டு இந்த இடத்துல இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சோதிச்சு பார்த்து யோசித்து பார்த்து அதை நிர்ணயம் பண்ணி ஒரே இடத்துல ஆழமா வெட்டும் போது அவன் தன்னோட முயற்சியில வெற்றி அடைந்தவனாக மாறுகின்றான். அப்போ தீரனா இருக்கிற உறுதிப்பாடு படைத்த பண்டிதன் இத்தகைய தன்மை உடையவனா. அன்னையோட வழிபாட்டில் அவன் தீவிரமா ஈடுபடும் போது அவனுக்கு இந்த உறுதிப்பாடு அமைகின்றது. நம்ம அம்பாளோட அருள் கிடைக்கலைனாலும் அவன் மனசை தளர விட மாட்டான். எப்படி அவளை அருள் பண்ணுவாங்கிறது அவன் மனசுக்குள்ள அவன் நினைச்சுட்டான்னா அவன் தளர்ச்சியே அடையாம தன்னோட பக்தியை செலுத்துவான். அம்பாள் எப்பேற்பட்டவள்னா, ஒரு குழந்தை ஒரு அம்மாட்ட போகும்போது தாய் கொச்சிட்டு பாராமுகமா இருந்தா கூட இந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மாவை போய் தாஜா பண்ணும். அப்படியே தாஜா பண்ணி அம்மாவை அப்படி கொஞ்சி இப்படி கொஞ்சி அம்மாவை தன் பக்கமா அது மாத்தும். அத மாதிரி விடாமுயற்சியோட அம்பாளை அவன் வழிபாடு பண்றானாம். அப்படி பண்ணும்போது
அவன் முறை தவறி வாழ்வதே இல்லை, முறையோடு வாழ்கின்றவன் வழிபாடு செய்கின்றவனாக மாறுகின்றான். அவன் என்ன பண்றான், முயற்சியுடையார் இகழ்ச்சியை அடையார் என்னும் அந்த வாக்கியம் கோட்பாட்டை வச்சு அன்னையோட அருளுக்கு பாத்திரமான பக்தர்கள்லாம் இருக்கின்றார்களாம். மனதில் உறுதிப்பாடு, அம்பிகையோட ஆராதனையில நம் தீவிரமா அந்த உறுதிப்பாட்டோட ஈடுபடும் போதுதான் நம்மளுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும்ங்கிறது இந்த நாமா விளக்குகின்றது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும். பாரதியார் சொல்ற மாதிரி அந்த எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் மனதுல உறுதிப்பாடு எடுத்துக்கணும். எந்த இதுலயும் யோசிக்கலாம், ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னால 100 தடவை யோசிக்கலாம். ஆனா அந்த காரியத்தை யோசிச்சுட்டு அதுல இறங்கியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் அந்த இதுல இருந்து முயற்சியா பின்வாங்காம தன்னோட முயற்சியில அவன் ஈடுபடும் போது அவனுக்கு அம்பிகையோட அருள்னால நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அப்பேற்பட்ட வழிபாடு அப்படிங்கிறார். அடுத்தது சைத்தன்யார்க்கிய சமாராத்யா. சைத்தன்யம்னா ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபத்தின் வாயிலாக நன்கு ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். ஆத்மஸ்வரூபம் அடுத்த நாமால அமைஞ்சிருக்கு. இந்த 918வது நாமா இது சைதன்யார்க்கிய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாட்டலா. 170வது ஸ்லோகம் இது. சைதன்யார்க்கிய சமாராத்யா, சைதன்ய அர்க்கியத்தினால நன்கு ஆராதிக்கப்படுபவள் ஆத்மஸ்வரூபம். இப்போ ஒரு ஜடப்பொருள் இருக்குன்னா அது நல்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சேதனமாகணும். அதுதான் இயற்கையிலே நடக்கக்கூடியது. ஒரு சின்ன உயிர் பேருயிராக பரிணமிக்கிறதுக்கு தன்னை போல உள்ள மேலான பாங்கு இந்த மாதிரி நினைக்கும் போது அமையும். இப்போ ஒரு அரிசி, நாம சாப்பிட்றதெல்லாம் அரிசி உணவா ஏத்துக்கிறோம் இல்லையா மக்கள்லாம். வைக்கோல்லாம் கால்நடைகளுக்கு, மக்கி போன நெல்லு உமியெல்லாம் மண்ணுக்கு இரு. அப்போ இந்த நம்ம மேல் நிலையில இருக்கிற இந்த மனிதன் தான் எப்பேற்பட்ட பக்தி 6ஆம் அறிவோட எப்படி பகவான் வழிபடலாம்ங்கிறதெல்லாம் யோசிச்சு நல்ல விசேஷத்தோடு அம்பாளை வழிபடும் போது திரவிய மயம் என்னது, யஜ்யம், அதில் பத்திரம், புஷ்பம், சந்தனம் எல்லாம் வழிபாட்டுக்குரிய பொருட்கள். இதெல்லாம் இயற்கையில இது எல்லாமே கிடைக்கின்றது. இந்த பொருட்களை எல்லாம் அம்பாளுடைய தூய வழிபாட்டுல நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறோம். அப்போ மனத்துல மேலான எண்ணங்கள் விதிக்கிறதா மானச பூஜை. நம்ம மனசால பூஜை பண்றதுங்கிறது அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது. ஞான யஜ்யம் அதுதான். திரவிய யஜ்யம் இந்த வெளியில உள்ள பூஜைகள்லாம் சேகரிச்சு அதை பண்றதை விட மனசால அம்பாளுக்கு பூஜை பண்றது அப்படிங்கிறது மிக சிறந்த விசேஷம். அது நம்மள மனசுல உறுதியோட அன்னைக்கு எல்லா விதமான இதையும் சேகரிச்சு நாம பூஜை பண்ணணும். ஆத்மஸ்வரூபமா தன்னை நினைச்சுட்டு பரமாத்மாவட்ட நம்மளை லயப்படுத்திக்கணும். அதுவே சிறந்த வழிபாடு. அப்படியே மனசுல கொண்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது தான் சிறந்த வழிபாடாக மாறுகின்றது. தாய்க்கும் சேய்க்கும் உள்ள இணக்கம் அது அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது அப்படியே அம்பாளை உள்ளத்துல நினைச்சு அப்படியே பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அதுக்கு தாய்ப்பால குடிச்சிட்டு தான் அந்த குழந்தை என்ன பண்றது, நன்கு முறையில வளர்ந்து வருகிறது முதல்ல. அதுதான் திரவிய யஜ்யம். அந்த தாய்ப்பாலை பருகி தாயுடன் குழந்தை பேணும் அந்த பூணும் இணக்கம் தான் திரவிய யஜ்யம். உடலை தான் அப்படின்னு கருதி அந்த அகங்கார நிலைக்கு அப்பால் உள்ள குழந்தையோடு அந்த தாய் என்ன பண்றாளாம், தன்னோட தேக உணர்ச்சியையும் தாண்டிய நிலையில அதுக்கு வலி இருந்தாலும் கூட அவள் அந்த குழந்தைகிட்ட அப்பேற்பட்ட இணக்கத்தோட இருக்கின்றாளாம். இதுதான் ஆத்மாவில் ஆத்மஸ்வரூபம் திளைத்திருக்கின்ற அதற்கு சமானமாக பார்க்கப்படுகின்றது. அம்பாளை நம்ம மலர்கள் கொண்டு பூஜை பண்றோம். அது தூய எண்ணத்துக்கு எடுத்துக்காட்டு. பத்திரம், இலை அழகு, சந்தனம் பிராண தத்துவம், அரிசி ஜீவ தத்துவம், இதெல்லாம் இதோட சின்னங்களா இருக்கு. மானச பூஜையில இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவை எல்லாம் எண்ணங்கள்லயே இருக்கு. அம்பாளுக்கு பூக்கள் போடுறோம்,
எல்லாத்தையும் பத்திரம் போடுறோம், சந்தனத்தை சாத்துறோம், அரிசி சமைப்பிடிக்கிறோமே, எல்லாம் எண்ணங்கள்ல தான் நம்ம அப்போ இத்தகைய பொருட்களுக்கும் எண்ணங்களுக்கும் எதுக்கு அவசியமே இல்லைங்கிற, எதுக்கு எப்போ அந்த ஸ்வரூபம் தன்னில் தானே திளைத்திருக்கும் போது இதற்கெல்லாம் அவசியமே இல்லையா. கடலை எட்டுறதுதான் நதிக்கு ஒரு குறிக்கோள் இல்லையா. நதி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் தாண்டி பர்ற போதத்துல திளைத்த அம்பாளையே சென்று சரணடைவதுதான் நம்மளோட குறிக்கோளா வச்சுக்கணும். அப்ப பரமாத்மா ஜீவாத்மாங்கிற பேதம் இல்லாம அகண்டாகாரமான நிலையில நம்மளை கொண்டு அம்பாள்கிட்ட கை அணைச்சுக்கணும். அப்படி ஆத்ம சாதகன் தன்னை கொண்டு அம்பாள்கிட்ட ஒப்படைக்கும் போதுதான் இந்த நாமாவால, அதாவது சைத்தன்யார்க்கு சமாராத்யா என்ற நாமா அவளுக்கு உகந்ததாக மாறுகின்றது. அடுத்தது சைத்தன்ய குசும பிரியா. சைத்தன்யம் பேரறிவு அப்படிங்கிற, குசுமம்னா பூ, மலர். அந்த மலர்ல அம்பாள் மிகுந்த பிரியம் வைத்திருக்கின்றாளாம். பேரறிவு அப்படிங்கிற மலர்ல மிகுந்த பிரியமுடையவள் அம்பாள். சைத்தன்யம் அப்படின்னா எல்லாருக்கும் உடனே விளங்குற பொருளா இருக்கா? இல்லை இல்லையா. இப்போ எல்லா விதத்திலையும் நம்ம ஒரு பூஜைன்னு எடுத்துட்டாங்க, முதல்ல பூக்களால தான் பூஜை பண்றோம். அப்போ அந்த வழிபாட்டுக்கு புஷ்பம்ங்கிறது எவ்வளவு இன்றியமையாது இருக்கின்றது இல்லையா. அது எல்லாருக்கும் தெரியும், புஷ்பம் வேணும் அம்பாளுக்கு சுவாமிக்கு சாத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ உயிர் வகைகளோட அந்த மலர்ந்துள்ள நிலைக்கு விளக்கம் எது? மலர். அந்த உயிர் வகைகள் அப்போ கண்களை கவர்வதாக இருக்கின்ற அந்த மலர்கள்ல மனம் நிறைந்திருக்கின்றது. அப்போ தேன் இருக்கு, அந்த மலர்கள்ல தான் தேன் சேகரிக்கப்படுகிறது இல்லையா. இது உணவு வகைகள்ல உச்ச நிலையில இருப்பதுதான் தேன். அந்த தேனுக்கு பிறப்பிடம் மலர். ஸ்பரிச உணர்ச்சி வாயிலாக மலர் மனிதனுக்கு மகிழ்வை கொடுக்கின்றது. மலர்களை போற்றுவதை காதால் கேட்டு நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகின்றது இல்லையா. இப்படி ஐம்பொறிகளுக்கும் அருள் விருந்தாக மலர் அமைந்திருக்கின்றது. அப்போ ஐம்பொறிகளுக்கும் தன்மாத்திரையை வழங்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்தோட புற சின்னமாக மலர்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். விதவிதமான மலர்களை பார்த்தோன்னே முதல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷம், உடனே அதை அம்பாளுக்கு எடுத்து சாத்தும் போது நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும் அம்பாளுக்கு பூஜை பண்ணும் போது. அப்போ ஈசனுடைய மகிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதும் புஷ்பம் தான். எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மலர், புஷ்பம் தான். அப்போ இந்த சைத்தன்யமும் ஆனந்தமும் ஒன்று அப்படிங்கிறார். அப்போ சைத்தன்ய குசுமம் அப்படின்னா தோற்றத்துக்கு அப்பால் உள்ள சைத்தன்யத்துக்கும் அது பொருந்தும், தோற்றத்துக்கு வந்துள்ள மலருக்கும் அது பொருந்தும். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற அந்த மலரின் வாயிலாக நம்ம தெரியாத ஆத்மஸ்வரூபம் நம்ம உள்ள அப்படியே மகிழ்ச்சி வருது இல்லையா. அந்த ஆத்மஸ்வரூபம் வரும்போது அது அப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். சூரிய கிரணம் வானத்துல இருக்கு, நம்ம நேர கண் கொண்டு பார்க்க முடியாது, கண்ணு பூசும். அது கண்ணு பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருட்டாயிடும், நம்மளால பார்க்க முடியாது. அது எப்படி வரும்? மேகத்தின் வழியாக அது 7 நிறங்களா சிதறடையும் போது உடனே வானவில் தோன்றும். 7 நிறங்கள் உள்ளது. மேகம் வருதுன்னா அப்படி வானவில் வரும். அதுதான் அந்த 7 நிறங்களா அது மாறும் போது அதை காண முடியுது நம்மளால. அப்போ மூல நிலையான சூரிய கிரணத்துக்கு நிகரானது ஆத்ம சைத்தன்யம். அப்போ அது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற தன்மாத்திரைகளாக வடிவம் பெற்று தோற்றத்துக்கு வருது. இப்ப இந்த 5 வித தன்மாத்திரைகளுக்கும் இருப்பிடமாக இருப்பது புஷ்பம் அப்படிங்கிறார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எல்லாம் இருக்கு அதுல. அப்போ இயற்கையில மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது எல்லாமே ஆத்மாவோட புறத்தோற்றம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இருப்பது சைத்தன்யத்தோட தோற்றம். இப்படி தோன்றி வந்தவைகளுள் உயிர்களுக்கு எல்லாம் இன்பம் கொடுக்கக்கூடிய தன்மை மலருக்கு உண்டு. அதனால தான் அம்மை எப்படி பராசக்தி சைத்தன்ய குசும பிரியா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். எப்படி ஒரு புஷ்பத்தை வச்சு
என்ன அழகான ஒரு விளக்கம் பாருங்க. இது வந்துட்டு கண்ணுக்கு தெரியிற மலரை வச்சு நம்மளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை காண்றதுக்குள்ள நிலைக்கு கொண்டு போற அம்பாள். வேறுபட்ட நாமா இது வந்துட்டு. அடுத்தது சதோதிதா. சதோதிதா எப்பொழுதும் இடைவெளி இல்லாமல் இடையராது தோன்றிக் கொண்டிருப்பவள் அம்பாள். 920வது நாமா. பூக்கள் டெய்லி பூத்துட்டே இருக்கும், புதிதாக டெய்லி பூத்துட்டே இருக்கும். அன்று அலர்ந்த மலரை கொண்டுதான் நம்ம பூஜை பண்ணணும். மலரை இப்ப நாம என்ன பண்றோம், சேர்த்து வச்சுக்கிறோம். நம்மளுக்கு சாத்தியப்படலை, கடையில இருந்து பூ வாங்கி வச்சுக்கிறோம், வீட்டுல ஆத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம், ஒவ்வொரு நாளைக்கும் பூ எடுத்து போட்டுட்டே இருப்போம். ஆனால் பூஜைக்கு மிகவும் உகந்தது அன்று அலர்ந்த புஷ்பங்கள் தான். அது சொல்லுவா அந்த முருகனுக்குள்ள ஒரு பாட்டுல, அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிக்க வருவேன் ஐயா அப்படின்னு சொல்றா. அன்று பூத்த மலரால் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த மலர்ச்சி அப்படிங்கிறது தான் சதோதிதா. பூக்கள் டெய்லி மலர்றது இல்லையா, அதுதான் சத் உதிதா. என்றைக்கு உதிக்கின்றது, புதிதாக உதித்து கொண்டே இருக்கின்றது. சத் நிரந்தரமாக, உதித்தா எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. சூரியன் எப்படி ஆகும்னா அப்படியே வெளிச்சம் தரும், டெய்லி தோன்றது, டெய்லி மறைந்து தோன்றுகின்றது. அது உதயமாகும் போது அந்த பூமிக்கே வெளிச்சத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஞான வெளிச்சம் அது. அதற்கு இருப்பிடம் அன்னை பராசக்தி. அப்போ கருவி கரணங்கள் எல்லாம் ஓய்ந்த பக்த பக்தர்களின் உள்ளம் அன்னைக்கு எப்போதும் இருப்பிடமாக இருக்கின்றன. கருவி கரணங்கள் ஓய்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? எல்லா பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி மனசுல தன்னிலையா அம்பாளையே நம்ம தியானம் பண்ண வருது. அப்பேற்பட்ட மனதுதான் அம்பாளுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அவள் நிர்மமா, நித்யா. அவள் என்றைக்கும் ஒன்று போல இருக்கக்கூடியவள். இதுல அவள் இருப்பா. அப்பேற்பட்ட மனதுல, எல்லாம் ஒழிந்து போன மனதுலதான் அவள் இருப்பிடமா அதை கொண்டு வந்துட்டு இருக்கா அவளுக்கு. அப்போ இதுல சூரியன் எப்போதும் ஒரு இடத்துல உதிச்சுட்டே இருக்கு, நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் சைதன்யமாக இருக்கின்ற அன்னை பராசக்தி பக்தர்களுடைய உள்ளத்துல சதா சர்வ காலமும் உதித்து கொண்டே இருக்கின்றாள் அம்பாள். அப்போ நித்தியமாக இருக்கக்கூடியவள் அவள். சைல தாரை, அப்படியே தாரையா பொழிகின்றவள். அதே மாதிரி உள்ளத்துல சதா சர்வ காலமும் நாம அவளையே நினைச்சுட்டு இருக்கும் போது அப்பேற்பட்ட பக்தனும் சைத்தன்ய ரூபமா மாறிடுறானா. அது பெறுவதற்கு அரிய பேராக மாறுகின்றது. அதுதான் இந்த நாமத்தோட அர்த்தம். இது தியானத்துக்குரிய, முற்றிலும் தியானத்திற்குரிய பொருத்தமான நாமம். சத் உதிதா, சதோதிதா. அடுத்த நாம சதா துஷ்டா. இது அடுத்த ஸ்லோகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது பார்க்கலாம். 170வது ஸ்லோகம் தான் இப்ப பார்த்தோம். சைதன்யார்க்கென்று சதோதிதா சதா துஷ்டா. இதுலயே சதா துஷ்டா 921வது நாமா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவள் அம்பாள். 170வது நாமா சதா துஷ்டா 921வது. எப்பவும் நம்மளுக்கு மனிதனா பிறந்தாச்சுன்னா ஏதாவது ஒரு தேவை நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காண்டி எப்பொழுதும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு ஆசை தோன்றது, அதை அடையறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்றோம். ஒரு ஆசை போறது, இன்னொரு ஆசை தோன்றது. அப்ப ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம எப்பொழுதுமே ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். மற்றொரு ஆசை வருது, எல்லாம் இதே தான். அதனால மனிதன் எப்பொழுதுமே என்ன பண்றான், அல்லல். இது கிடைச்சிருச்சுன்னா ஒரு சந்தோஷம் இல்லை, ஆனா இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனாலும் அதுல ஒரு அற்ப சந்தோஷம் அவனுக்கு. இது கிடைக்கலைன்னா உடனே ஒரு துன்பம் அடையிறது. அப்போ எப்போ ஒரு அல்லல், ஒரு அதிருப்தி இருந்துட்டே இருக்கு. ஆனா அம்பாள் எப்படிப்பட்டவள், அடங்காதவளாகிய அன்னை பராசக்தி பூரணி. அவள் பூரண நிலையில நிறை பொருளாக எங்கும் இருக்கின்றவள். அவளுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. அவள் அதனால அவளுக்கு தேவைங்கிறது ஒன்றுமே இல்லை எப்பொழுதும். அதனால அவள் சந்துஷ்டியுடனும் பரம திருப்தியாகவும் இருக்கின்றாள் அம்பாள். நம்ம அயர்ந்த உறக்கத்துல நம்ம இருக்கும்போது ஆசைங்கிறது மனசுக்குள்ள ஒடுங்கி போயிடும், தூக்கத்துல எதுவும் வராது. அப்போ பரமானந்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது. கனவு காண்றோம், அது வேற விஷயம். அப்போ அன்னையோட சொரூபத்துல ஈடுபட்டு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது எதுவுமே வராது.
அப்போ இந்த நிராசை நிறைவு நிலை அப்படின்னா அதெல்லாம் எப்போதும் ஒன்று. அப்போ எப்போ அதே நிலைய மனசுல எந்தவித நிராசையா இருந்துட்டு ஜாக்கிரத அவஸ்தை விழிப்பு நிலையிலும் நம்ம இருக்கும் போது இந்த சதா துஷ்டா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கின்றாள் அம்பாள், அதை நாமளும் பூரணமா உணர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த நாமாவோட உட்பொருள். நாம துன்பப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இது உழண்டு கொண்டிருக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இப்போ சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது, அமைதியும் இனிமையும் நிறைந்து அந்த மனதோடு நம்ம இருக்கும் போதுதான் நம்மளுக்கு எல்லா விதமான யோகங்களும் கைகூடும். இந்த நாமாவைத்தான் அன்னை பராசக்தி சந்துஷ்டாவாக இருந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றாள் அம்பாள். இதை நாம நினைச்சுட்டு எப்போ மனச ஒரே நிலையில நிராசையா வைத்துக் கொள்ள பழகணும். அடுத்தது நாம தருணாதித்ய பாடலா. தருண ஆதித்ய பாடலா, நண்பகல் சூரியனை போல சிறிது சிவப்போடு கூடிய வெள்ளை நிறம் படைத்தவள். பாடலா, பாடலி புஷ்பம், பாதிரி பூ எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதான். இப்போ வெவ்வேறு நிறங்கள் இந்த இயற்கையில பார்த்தோம்னா எத்தனையோ நிறங்கள் இருக்கு. இயற்கையில வண்ணங்கள் 7 தான், அதோட கலந்து 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 நிறங்கள் எண்ணற்றதாக இருக்கின்றது. இதையெல்லாம் அம்பாளோடு அனுகிரகத்தினாலதான் இந்த மாதிரி ஒவ்வொன்று நிறங்களும் வடிவெடுக்கின்றது. அன்னை பராசக்தி மகா காளியா இருக்கும்போது அவளுடைய நிறம் எப்படி இருக்கின்றது? கருப்பு. இதுக்கு எதுக்கு சொல்லணும்னா, கார் இருள தாங்கள் இருப்பதை உணர்ற மக்கள் அந்த மாதிரி. அவர்களுக்கு எப்போதும் இருட்டுல இருந்தா புறத்துல வெளிச்சத்துல என்ன இருக்குங்கிறதே தெரியாது. அப்போ மறைந்து போன இறந்த காலம் அப்படின்னு அது எப்போ திரும்பி வருமா? நேற்று போறது நேற்று தான், அது இன்றும் திரும்பி வரவே வராது. நிகழ்காலம் மட்டும்தான் நமக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ காலமயமாக இருக்கும் காளி, அதாவது நேற்று மாதிரி கார் இருள், அது திருப்பி நம்மளுக்கு வராது. அப்போ காலமயமாக இருக்கும் காளி கருநிறமாக இருக்கின்றாள். இப்போ வெட்ட வெளி பார்க்குறோம் ஆகாயத்துல, அது எப்படி இருக்கு? கடல், கரை காணாத கடலும் அகண்டத்துல விரிந்தோடுகின்ற அந்த வானம் ஆகாசமும் நீல நிறம். அதே போல எங்கும் நிறைந்திருக்கின்ற அம்பாள் நீல நிறம் படைத்தவளாக இருக்கின்றாள். அனுகிரகம் பண்ணும்போது பொன்னார் மேனியாக பொலிகின்றாள் அவள். இப்போ அப்பேற்பட்ட சிவனுக்கு சொல்லுவா, பொன்னார் மேனியனே ஒரு தோலை அரைக்கி சேர்த்து அப்படின்பா. அந்த நிறம் அவளுக்கும் பொன்னார் மேனியின் அனுகிரகம் பண்ணக்கூடும் போது அவளோட நிறம் அப்படிப்பட்டது. அன்னை பராசக்தி தேஜஸ் ஜோதி பிரகாசமாக இருப்பா. அப்போ நமக்கு இந்த ஞாயிறு அப்படிங்கிறது என்னது? நண்பகல் ஞாயிறுனா உச்சி வெயில்ல அப்படியே வெளிச்சம், அப்படியே கண்ணை பூசுறாப்புல உச்சி வெயில்ல அப்படியே பிரகாசிக்கும் சூரியன். அப்பேற்பட்ட வெளிச்சமாக அம்பாள் இருக்கின்றாள். அதான் பொன்னார் மேனியாக அனுகிரகம் பண்ணும்போது அம்பாள் இருக்கின்றாள். அப்பேற்பட்ட ஜோதி ஸ்வரூபமாக. தருண ஆதித்யம் அப்படின்னு சொன்னோம்னா நண்பகல் சூரியனுக்கும் பால சூரியனுக்கும் இடையில் உள்ள வெண்ணிறமான சூரியனை குறிக்கக்கூடியது அது. இதுதான் சுத்த சத்துவம், அதோட சின்னம் அது. அப்போ சுத்த சத்துவத்தை அடையும் போது அவளுக்கு இந்த குணாதீதம், குணங்களை எல்லாம் கடந்து அதீத நிலைக்கு போகக்கூடியவளாக அவ மாறுகின்றாளாம். இப்ப தியானம் பண்ணும்போது அவ எல்லாம் அம்பாளை நண்பகல் சூரியன் போல பிரகாசித்து கொண்டிருக்கின்றாள் என்று நினைத்து தியானம் பண்ணும்போது தன்னோட எதுல தியானம் பண்ணணும்? தன்னோட ஹிருதய கமலத்துல, புண்டரீகம் ஹிருதய கமலத்துல அம்பாள் அப்படி நண்பகல் சூரியன் போல பிரகாசிக்கின்றாள் என்று நினைத்து தியானம் பண்ணும்போது அவர்கள் குணாதீதம் சுத்த சத்துவத்தை அடைந்தவர்களாக மாறுகின்றார்கள். அடுத்தது 171வது ஸ்லோகம். தட்சிணா தட்சிணாராத்யா தரஸ்மேரமுகாம்புஜா கௌலினி கேவலா நர்ஹ்ய கைவல்ய பததாயினி. தட்சிணா தட்சிணாராத்யா, தட்சிண அதட்சிண ஆராத்யா. தட்சிண மார்க்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தது, இப்ப முன்னால பார்த்தோம். அதட்சிணா, அதட்சிணா தட்சிண மார்க்கம்,
அதட்சிணான வாமாச்சாரம், அதான் இடம் பலம் மார்க்கங்கள் சொன்னோம்னா இப்போ அதேதான் சவ்ய அசபவ்ய மார்க்கஸ்தா, அதான் தட்சிண மார்க்கம் வாமாச்சாரம். அப்போ வேதத்துல ஆகமத்துல எல்லாம் விளக்கப்பெற்றுள்ள அந்த தட்சிண மார்க்கம் தான் நம்ம எல்லாவற்றிற்கும் பொதுவானது. அதுல ஆராதனை பண்ணுவதுதான் சிறந்ததுன்னு சொன்னோம். இப்போ நம்ம திரிகரண சுத்தி எப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு சுத்தமா இருந்ததுன்னா எந்த வித பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் ஒரே விதமா நேசிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் நமக்கு. இவா உயர்ந்தவா இவா தாழ்ந்தவா பாகுபாடு இல்லாமல் அன்போட எல்லாரையும் நேசிக்கணுங்கிறது வரும். சுயநலத்தை ஒதுக்கும் போது அவன் மேன்மை அடைந்தவனாக மாறுகின்றான். அப்போ அவனுக்கு அந்த பரஞானம்ங்கிறது சித்திக்குமா. அப்போ அம்பாள்கிட்ட அவன் வைக்கிற பக்தி பராபக்தியாக மாறுகின்றது. தட்சிணாச்சாரத்துல எதெல்லாம் பொருந்தாதவையோ அதெல்லாம் வாமாச்சாரத்துல புனிதமா காணப்படுகிறது. அதெல்லாம் எது? பிணம் ஸ்மசானம். அதான் அதை சொல்லுவா இல்லையா, தாந்திரிகம் மந்திரிகம் பண்றதெல்லாம் அந்த பிணத்துல ஸ்மசானத்துல மயானத்துல வச்சுதான் அவ செய்வா. அது அங்க ரொம்ப புனிதமா பாதுகாக்கப்படும் அந்த வாமாச்சாரத்துல. அதுல சாந்த பாவம், வீரபாவம், திவ்ய பாவம்னு 3 பாவம் இருக்கு. அதுல வீரபாவமும் திவ்ய பாவமும் தட்சிணாச்சாரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அந்த வீரபாவத்துல வெற்றி அடையும் போது அபயத்துல அம்பாளோட அருள் அவனுக்கு கிடைக்க பெறுகின்றது. காம வாசனைங்கிறதே முற்றிலும் நீங்கி அவன் தூய மனம் படைக்கும் போது திவ்ய பாவத்துல அவன் வெற்றி அடைந்தவனாக அறிகின்றான். அன்னையோட அருளுக்கு பாத்திரமானவனாக அவன் மாறுகின்றான். அப்போ தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம் 2 நெறிகளாலும் அடையப்படுகின்ற குறிக்கோள் யாரு? அம்பாளை சென்று அடைய வேண்டும் என்பதுதான். அதனாலதான் அம்பாளோடக்கு இந்த நாமம் தட்சிணா அதட்சிணா ஆராத்யா அப்படிங்கிறா. 2ம் ஒரேதான். ஆனா தட்சிண மார்க்கம் மிக சிறந்தது. வாமாச்சாரம் செய்வது அவ்வளவு நல்லதே இல்லை. அதுதான் சொன்னோம், தட்சிண மார்க்கத்துக்கு முற்றிலும் புறம்பானவை. அதான் அந்த பிணம் ஸ்மசானம் சொல்றாலே அதெல்லாம் அங்க புனிதமா இருக்கும். நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தேவையே இல்லை. அதுல அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் செய்யறது வேண்டவே வேண்டாம். எது ஒன்று மாறினாலும் அந்த பாவங்கள் உச்சரிப்புல எல்லாமே பிழையா போச்சுன்னா யார் அதை சொல்றோ அவனை வேற விதமா மாத்திடும். அதனால தட்சிண மார்க்கம் என்றுமே சிறந்தது. அடுத்தது தரஸ்மேர முகாம்புஜா. தரஸ்மேர முகாம்புஜான்னா எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அந்த சமயத்திலும் அம்பாள் அந்த சூழ்நிலையிலும் புன்னகை மாறாத முகத்தோட இருக்கக்கூடியவள். தரஸ்மேர, எந்த சூழ்நிலையிலும் முகம் அம்புஜம் போல தாமரை போல விகசித்து கொண்டிருக்குமா அம்பாளுக்கு. நமக்கு உள்ளத்துல ஏதாவது ஒரு குழப்பம் வந்தாச்சுன்னா போறோம், உடனே காட்டும் கண்ணாடி அப்படிம்பா. முகம்ங்கிறது நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை காட்டுற கண்ணாடி. நம்ம மனசு குழப்பம் அடைந்துதான் முகம் காட்டி கொடுத்துரும். நம்மளோட குழப்பம் இருக்குன்னா முகத்துல தெரிஞ்சிடும். அப்போ முக மலர்ச்சியே இருக்காது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னா எதுலையுமே நம்மளுக்கு சிந்தனை ஓடாது. நம்மளோட முகம் ஒரு மாதிரி முகம் சோகமா வச்சுப்போம், அந்த சிரிப்புங்கிறதே வராது. அப்போ அந்த மாதிரி இருப்போம் நாம. ஆனா அன்னை பராசக்தி எந்த காரணத்தை கொண்டும் அவளோட அந்த எந்த சூழ்நிலையிலும் மாறாதவே மாட்டா. எப்பொழுதும் புன்முறுவல் பூத்த முகம்தான் அம்பாள். அது ஆபத்துக்கு வந்த காலமா இருந்தாலும் சரி, எந்த இதெல்லாம் சரி, அவளுக்கு நமக்குத்தான் இந்த எல்லாமே உண்டு. இந்த காலத்துக்கு இடத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கின்ற நம்ம இந்த ஜீவர்களுக்கு தான் இது எல்லாமே உண்டு. அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவள் எதற்குமே கட்டுப்படாதவள். நம்ம இது பொருந்தாத சூழ்நிலை ஒண்ணுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோ, உடனே பயப்பட்டுருவோம். நம்ம உடல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒண்ணு பார்த்தாச்சுன்னா, இல்லையா? ஆனா அன்னை பராசக்தி அடங்காத அகண்டாகார வஸ்து அவள். இப்போ ஒரு குளம் இருந்ததுன்னா ஒரு இதை போட்டு கலக்கி என்ன பண்றா, அதை சேரு பண்ணும்படி செய்யலாம். ஆனால் கடலை கலக்க யாருக்குமே இயலாது. அதை கொண்டு கலக்க முடியுமா? ஒரு குட்டத்தை கண்ணி தேங்கி இருக்குன்னா அதை கொண்டு கம்ப வச்சு அதை இது பண்ணி தெளிஞ்சிருக்கிற நீலையும் குட்டையாக்கி சேறு படிக்க வச்சிருவோம். ஆனா கடலை அந்த மாதிரி செய்ய முடியுமா? அதுதான் அப்பேற்பட்டவள் அம்பாள். அப்ப பண்டாசுரன் போன்ற கொடியவர்களை எல்லாம் அம்பாள் எப்படி அவளெல்லாம் வதம் பண்ணினா, அந்த நிலையிலும் கூட அன்னையோட முகத்துல இருந்த புன்னகை கொஞ்சம் கூட மாறவே இல்லையா.
அப்போ நமக்கு அஞ்ஞானம் அதோடு வாயிலாகத்தான் எல்லா விதமான துன்பங்கள் ஆபத்து எல்லாமே வந்து சேர்றது. அதனால நம்ம முகமெல்லாம் மாறுதல் அடைகின்றது. அப்போ நம்மளோட இயல்பு மாறும்போதுதான் நம்மளுக்கு எல்லாம். நமக்கு காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் அன்னை அதற்கெல்லாம் கட்டுப்படாதவள், எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதனால் அவள் தரஸ்மேர முகா அம்புஜா அப்படின்னு சொல்லலாம். 925வது நாம கௌலினி கேவலா. கௌல தர்மம் பரஞானம் இரண்டுமே உடையவள் அவள். அப்போ ஒரு நாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்னு அதோட கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பண்பு அதோட இது வளமை எல்லாத்தையும் வச்சு நம்ம அந்த குல தர்மத்திலேருந்து பிறழாம அதுலேருந்து இருப்போம் இல்லையா. அப்போ நாம பெண்கள் எல்லாம் என்ன பண்றோம், அந்தந்த தேசத்துக்குரிய அந்த குல தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்து வரா. அப்போ கௌல மார்க்கத்திலேருந்து பிசகாம இருக்கின்ற அந்த பெண்களை பார்ப்பது அன்னை பராசக்தியோட தரிசனத்துக்கு நிகராக சொல்லப்படுகின்றது. அப்போ அவ அந்த மாதிரி ஒரு நிறைய புண்ணிய மாதரசிகள் இருக்கும்போது அந்த நாட்டோட சமுதாயம் நாட்டுல நல்வாழ்வு வளமை எல்லாம் அதிகரிக்கும். இப்போ தூய வாழ்வு வாழும்போது அவர்கள் என்ன பண்றா, பரஞானத்துக்கு தகுதி உடையவர்களாக மாறுகின்றார்கள். அப்போ கேவலம் அப்படின்னு சொல்ல போனோம்னா அந்த பதம் என்ன சொல்லலாம், ஒப்புயர்வற்றதுன்னு சொல்லலாம். கௌலினி கேவலா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. கேவலம் அப்படிங்கிற பதம் ஒப்புயர்வற்றது அப்படிங்கிற பொருள்படும், சீர்தூக்க முடியாதது அப்படிங்கிற பொருள்படும், விளக்குவதற்கு அரியது, இரண்டற்றது அப்படிங்கிற பொருள். எத்தனை விதமா பொருள்படுறது பாருங்க அந்த கேவலம்ங்கிறது. அம்பாள் சதாசிவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கின்ற அந்த பரதேவதை, அவளுக்கு இந்த நாமம் முற்றிலும் பொருத்தமானதாக அமைந்துள்ளது. இந்த பிரபஞ்சத்தோட எல்லா அமைப்புகளுமே அம்பாளோட அகண்ட நிலையில ஒடுங்கி போகும். இந்த முக்குணங்கள் காலதேச நிமித்தம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவளுக்கு. எது எல்லாம் எல்லாமே ஒதுக்கி தள்ளில நிலையிருக்கின்ற அந்த ஆத்ம சாதகனுக்கு அம்பாளோட இந்த மகிமை நல்ல முறையில விளக்கும். நிர்குண நிர்பாதிக்க ஸ்வரூபம் அப்பேற்பட்டவள் அம்பாள். அததான் இந்த நாமத்தோடு உட்பொருளாக இருக்கின்றது. 925 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. 171வது ஸ்லோகத்துல 925 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.